என் பேர் மகாராஜா சார். கேக்னரில் சலூன் கடை வச்சிருக்கேன் சார். வீட்டில் இந்த லட்சுமி திருடு போச்சு, எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார். தயவு செஞ்சு என் லட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். இல்லைன்னா நான் மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம். நித்திலன் சாமிநாதன் டைரக்ட் பண்ணிக்கிறாங்க. we are not going to see about the director now. படத்தில் விஜய் சேதுபதி வந்து ஒரு சிங்கிள் ஃபாதராக அவங்க பொண்ணை வந்து ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஹீ ரன்ஸ் அ பார்பர் ஷாப். அவங்க பொண்ணு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்காக வேறு ஊருக்கு போயிட்டுருக்கிறப்ப வீட்டில் ஒரு திருட்டு நடக்குது. அதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது. லட்சுமி எங்கள் வீட்டு சாமி சார். என் பொண்ணு கேம்ப்லேருந்து வந்தோடனே லட்சுமி எங்கே தான் சார் கேட்பேன். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். சார் நகையெல்லாம் இல்லை சார். பணமும் இல்லை சார். டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். படம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே அலைஞ்சிட்ருப்பார் விஜய் சேதுபதி. கடைசியில் பார்த்தா அது ஒரு குப்பை தொட்டி. உன் பொண்ணு முல்ல, பொண்டாட்டி முல்ல, அக்கா தங்கச்சி இல்லைன்ற. அப்போ லட்சுமின்றது யாரியா? சார் லட்சுமி சார். லட்சுமி சார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி திஸ் மூவி இஸ் டெஃபினெட்லி a comeback for விஜய் சேதுபதி and a worthwhile make for a 50th மூவி. என்னதான் வந்து படத்தில் நிறைய போர்ஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாலும் யூ வில் டெஃபினெட்லி நாட் ஃபீல் போர்ட். எவ்ரி டைம் வந்து ஒரு கேரக்டர் அங்கே உள்ளே வர்றப்ப த டென்ஷன் பில்ஸ் அண்ட் டிரெக்டர் வந்து நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ஸ்க்ரீன் பிளேவை. அண்ட் பேக் டு விஜய் சேதுபதிஸ் ஆக்டிங். ஒரு ஃப்ரேமில் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் மூவியோட டைட்டில் வெரி ஆப்டாக இருக்கும் டுவர்ட்ஸ் த எண்ட். அண்ட் நவ் வில் மூவ் ஆன் டு தி அதர் எலிமெண்ட்ஸ். சாத்துனன்னு வச்சுக்க, தலை தனியாக போயிடும். சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து நட்டி. போலீஸ் இன்ஸ்பெக்டராக பண்ணிக்கிறாங்க. இஸ் அ கரப்ட் ஆஃபீஸர். அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற அந்த போலீஸ் இன்ஸ்டிங்க்ட் எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அண்ட் ஹீ ஹேஸ் அவங்க சபார்டினேட்ஸ் எல்லாருமே வந்து ஆல் ஆர் கரப்ட். அவங்க எல்லாம் சேர்ந்து மூவிக்கு இன்னும் டென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த கேரக்டர் மேலே இன்னும் வந்து டென்ஷனை திணிக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் பிகமிங் இன்ட்ரெஸ்டிங். இவங்க அவங்களுடைய பார்ட்டை வந்து கரெக்டாக பண்ணிக்கிறதால அண்ட் த கேரக்டர் இஸ் ஸோ டிசைன்ட். ஸோ இட் இஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஒரு சின்ன ஸ்பாய்லர். கடைசியில் ஒரு கட்டத்தில் நட்டி இஸ் சேவிங் விஜய் சேதுபதி. அது யூ வாட்ச் த மூவி, நாட் எனி மோர் ஸ்பாய்லர். இல்லையா? தண்ணி குடிச்சிட்டியா? நீ யாரு, என்ன திருடு போச்சு, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. அனுராக் கஷ்யப் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஹீ இஸ் அ ரூத்லெஸ் ராபர். அது இல்லாமல் அவங்க கூட ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு அவங்க கொள்ளடிக்கிறதும் கொலை பண்ணுறதும் ரேப் பண்ணுறதும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் சம்மந்தமே இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு சென்டிமெண்ட்டு, அந்த பேக்ரவுண்ட் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதை வச்சு தான் வந்து விஜய் சேதுபதிக்கும் இவங்களுக்கும் ஒரு எனிமிட்டி பில்ட் பண்ணி, ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணி தே ஆர் கோயிங் அஹெட் வித் ஸ்டோரி. அனுராக் கஷ்யப்போட ஆக்டிங்கில் பெருசாக குறையதும் தெரியவே தெரியாது. பட் ஒரு விஷயம் வந்து கண்ணை உறுத்திட்டே இருந்தது. ஃப்ரேமில் வர்ற போகிறப்பெல்லாம் வந்து அவங்க வச்சுக்கிற விக்கு பாருங்கள். இட் டென்ட் சூட் ஃபார் ஹிஸ் பில்ட் அண்ட் ஏஜ் ஆர் they could have, the director could have gone for a better looking wig. இதே தான் வந்து விஜய் சேதுபதிக்கும் இதே போல் தான் வந்து த்ரூ அவுட் த மூவி இஸ் ட்ராவலிங் வித் நாட் ஸோ குட் லுக்கிங் விக். மம்தா மோகன்தாஸ் விஜய் சேதுபதியோட பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் பிடி டீச்சராக வந்திருக்கிறாங்க. அண்ட் ஃபியூ சீன்ஸ் தான் வராங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் அ ஹீரோயின் ஓரியன்ட் மூவி. அவங்கக்கிட்ட இருந்த போர்ஷன் அவங்க நல்லா பண்ணிவிட்டு டீசெண்டாக பண்ணிவிட்டு ஷீ இஸ் அவுட். இவங்களை யாருன்னு தெரியுதா? பரத்தோட வந்து பாய்ஸ் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அந்த மாதிரி தான் இன்ட்ரோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஹீ டென்ட் கெட் அ நேம் எட். ஸ்ட்ரகிளிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். அண்ட் திஸ் மூவி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த வில்லன்ஸ். அண்ட் ஒரு மாதிரி கன்னிங், க்ரூவல், இவரும் ஒரு ராபர், ஒரு ரேபிஸ்ட், அந்த மாதிரி தான் வந்து போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஹீ ஹஸ் டன் வெரி குட் ஜாப். ப்ராபப்ளி இதுக்கப்புறம் வந்து ஹீ மைட் கெட் மோர் மூவிஸ். படத்தில் விஜய் சேதுபதியோட பொண்ணாக நடித்தவங்க ஏன் பெஸ்ட் ஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஹர் வாய்ஸ் இஸ் வெரி குட். நல்ல போல்டான வாய்ஸு. அண்ட் ஷி ஹஸ் டன் ஈஸிலி வெல். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஷீ ஜெல்ஸ் வெல் இன் டு த கேரக்டர். அண்ட் ஷீ இஸ் டன் அ ஃபேர் ஜாப் டூ. அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பாருங்கள். ஷீ இஸ் திவ்ய பாரதி. வெறும் கிளாமரஸ் ரோல்ஸ் மட்டுமே இருக்கும். நோ, ஐ கேன் ஆல்சோ டூ பெட்டர்ன்ற மாதிரி ப்ராபப்ளி ஷீ இஸ் ரோப்ட் இன் டு த மூவி. ஆனால் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை படத்தில். ஒரு 2 சீனில் மட்டும்தான் வராங்க. அண்ட்
ஓகே ஷி ஹஸ் டன் குட் ஜாப்னு சொல்லலாம். சிங்கம்புலி இவரை பற்றி நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எதுக்கு டுவர்ட்ஸ் த எண்டு பண்ணுறேன் அப்படின்னா, ஃபுல் எல்லாரோட ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக வந்து அவர் இருக்கிறாரு. அண்ட் ஹீ கம்ஸ் இன் டு த மூவி அவுட் ஆஃப் நோவேர். அந்த இம்பேக்டும் வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஹீ இஸ் ஒன் குட் ரீசன் ஃபார் த மூவி டு பிக்கப் பேஸ். ஸோ டெஃபினெட்லி ஹீ இஸ் டன் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ரோல்ஸ். விண்டேஜ் விஜய் சேதுபதி. திஸ் இஸ் ஒன் குட் ரீசன் வை யூ ஷுட் வாட்ச் திஸ் மூவி இன் தியேட்டர்ஸ். நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக எடுப்பட்டிருக்குது. அண்ட் யூல் பி சர்ப்ரைஸ்ட் ஒரு ஃப்ரேமில் ஹவு வெல் த ஸ்டோரி இஸ் கனெக்டட். And do watch it in theaters and see you in the next video. If you're new to my channel, do subscribe and come back. Music பற்றி சொல்லி ஆகணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் குட். அஜினீஷ் லோக்நாத் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பரபரப்பான இதிலே வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.